வெல்கம் டு பாஷா ஐடியாஸ். இப்போ நம்ம எதுக்கு வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா கார் வாங்க போறோம். கார் வாங்க போறோம்னே நம்ம சேனல் பெருசாகி போச்சு, அதை வச்சு கார் வாங்கிட்டா அப்படிலாம் நினைச்சிடாதீங்க. நிரஞ்சன கார் எடுக்க போறோம். இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும், பட் எடுத்துறோம். கூடி சீக்கிரத்தை எடுக்கல, கொஞ்சம் பெருசா ஆகிறோம், கண்டிப்பா எடுத்துறோம். ஆனா அதுக்கு நாள் ரொம்ப நாள் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏதோ நீங்க கரணை வச்சீங்கன்னா அதையும் நம்ம முடிச்சிடலாம். அதையும் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. சப்ஸ்கிரைப் அள்ளி போடுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதான் மேட்டு பாக்குறீங்க, ஆனா சப்ஸ்கிரைப் தான் பண்ண மாட்டீங்க. இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா அது நல்லா இருக்கும். சரி, ஓகே. இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா கார் எடுக்க போறோம். இங்க இருந்து டூவாலிக்கு வந்திருக்கோம். இங்க நிறைய கார்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. சரி, ஓகே. நிரஞ்சனுக்கு ஒரு காரை எடுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கண்ணி பண்ணுவோம். மீதி உள்ள போய் காரை பார்ப்போம். இது ஆனா என்னது, அட்வர்டைஸ்மெண்ட் மார்க்கெட்டிங் விளம்பரம் வச்சிடாதீங்க. இது நாங்க கார் எடுக்க போறோம், அதனால ஆமா, இது பெய்ட் ப்ரொமோஷன் கிடையாது, அந்த அளவுக்கு பெரிய ஆளும் கிடையாது. சும்மா ஜஸ்ட் கார் எடுக்கலாம்னு பார்த்தோம், வந்தோம். சரி, அந்த அனுபவத்தை எவ்வளவு கார்லன்னு ஒரு பிளான் இருந்து சரி அப்படியே பார்த்துட்டு போவோம். வாங்க உள்ள போய் பார்த்துலாம். பாய். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. எனக்கு இப்பவே நீங்க யார்? பாம்பேல நீங்க என்ன செஞ்சீங்க? சொல்லுங்க 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 சொல்லுங்க. என் பேர் மாணிக்கம். எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. என்ன வண்டி எடுக்க போற? ஐயண்ட் எடுக்க போறியா? டேய், ஐயண்ட் தான்டா. நீ என்ன வண்டி எடுக்க போறேன்னு கேக்குறேன். ஆனா நான் ஒரு ஐடியாலாம் இல்ல. எதுக்கு மாட்டுறோம்? ஹைட்டான வண்டியா, ஹைட்டான வண்டியா வேணுமா? ஹைட்டான வண்டி வேணா நீ எண்டோவர் இது அது மாதிரி லான்ஸ் க்ரூசர் அப்படிலாம் இல்ல. 4 சீட்டர் வேணுமா? 4 சீட்டர் தான் ஆல்ரெடி இப்பதான் நான் சேல் பண்ணேன். அது போல தானே பெரிய வண்டி எடுக்க. பெரிய வண்டி எடுத்து போனால ஏன்னா அதிகமா இப்ப போறதெல்லாம் ஃபுல்லா லாங் இதுக்கு அப்புறம் டீசல் கன்செப்ஷன் கொடுக்க ஆல்ரெடி ஒரு அமேஸ் வச்சிருக்கல. எங்க அப்பா தர மாட்டாரு, அதனால நான் இப்ப எடுக்கிற அந்த ஐடியால வந்தேன். சரி, பாரு எந்த வண்டி பிடிச்சதோ பாரு, பார்த்து எடு. நான் நினைஞ்சா நம்பருக்காக வண்டி எடுக்கிறேன்னா இப்பதான் ஏதோ நம்பருக்காக எடுக்கிறேன்னு சொன்ன மாதிரி இருந்தது. ஆனா இது பேட்டரியில போவாதானா? பேட்டரி பிளஸ் பெட்ரோல் இல்லையா? புரியல. பேட்டரி பிளஸ் தானா? இது 40னா இதுனா ஒரு அதுல கம்மியா இருக்கும் ரேஞ்ச், கரெக்டா? ஆனா பேட்டரி பிளஸ் பெட்ரோல். என்னடா எடுத்துலாமா? ஆன் பண்ணி பார்க்கலாமா? ஆன் பண்ணு. பார்த்தேன்னு வச்சுக்க, டயர்லாம் நல்லா தான்டா இருந்துச்சா. டேய், நல்லா இருக்குடா வண்டி. ஏய், வண்டி நல்லா இருக்கு கஞ்சா, நல்லா இருக்கு. இதை எடுத்துட்டு பேசாம இது தூக்கிடலாம். ஏதாச்சும் ஆஃபர் பண்ணி கேட்போம். என்ன சன்ரூஃபா? எடுத்துலாம்டா. டேய், இதுக்காகவே எடுக்கலாம்டா. மொட்டை மாடிக்குதா உள்ள? மொட்டை மாடிக்குதுடா. மொட்டை மாடிக்கே எடுக்கலாம்டா. வண்டி சரியான வண்டி, நல்லா இருக்குடா வண்டி, உண்மையாக சூப்பரா இருக்கு வண்டி. எடுக்கலாம், தாராளமா எடுக்கலாம். இது நம்ம 4 பேர் போனாலும் கொஞ்சம் தாராளமா உட்காந்து, இப்படி உட்காந்து போறதை விட்டுட்டு தாராளமா உட்காந்து போகலாம். லக்ஸரியா இருக்கு. ஆமா ஆமா, இல்ல எடுக்கலாம், தாராளமா எடுக்கலாம். மொட்டை மாடி மூடு ஃபர்ஸ்ட், வெயில் இறங்க உள்ள. இப்ப ஆன் பண்ணு. பாரு, இப்ப பாரு. இது கெச்சா ஏத்துறா எப்படி வேலை சேர்ந்துருவா? நல்லா இருக்கு வேலை. சார் ஆன் பண்ணுங்க சார். அவ்வளவுதான், நல்லா இருக்குல்ல வண்டி. எடுத்துலாம்டா. இதை டிப்பர் இருக்குதா, நான் இல்லைன்னு சொல்லல. நல்லா இருக்குல்ல வண்டி. சரி பாரு, எப்படியும் பார்த்துட்டு முடிவு பண்ணு. வாங்க நம்ம ரவுண்டு போயிட்டு வருவோம். அந்த வண்டி எதுக்கு, இந்த இவ்வளவு காஸ்ட்லியான வண்டி விட்டுட்டு எதுக்கு பழைய அது? ஆமா, ஐயோ நானே என்னால வளர்றேன். இன்னொன்னு ஃபைனான்ஸ் கட்ட முடியாம இருந்திருப்பானா? ஃபைனான்ஸ் கட்ட அதனால விட்டு போயிட்டானா? அதுவா கூட. ஆனா அவரு என்ன சொல்றாரு, கட்ட முடியலன்னு அவன் டைரக்டா சரண்டர் பண்ணிடுவான். அவரு என்ன சொல்றாரு, வண்டியை விட்டுட்டு ஒரு சில பேர் பண்ணுவாங்க, ஒரு சில பேர் முக்காசி பேர் இந்த புது வண்டிலாம் ஃபைனான்ஸ் கட்ட முடியாம தான் விட்டுருவாங்க. ஓஹோ, உனக்கு அந்த வண்டி எனக்கு நல்லா இருக்குது, பிடிச்சிருந்துச்சு. பாப்போம், வா வேற வண்டி பாப்போம். இது எல்லாமே இவங்களே வாங்கி சேல் பண்றது தானே? போட்டோ ஒண்ணு எடுத்தீங்களா? எதுடா? நான் உட்கார்ந்துட்ட மாதிரி
இருக்கும், அதுல இருந்து கேப்சர் பண்ணிக்கலாம், வீடியோல இருந்து கேப்சர் பண்ணிக்கலாம். நல்லா இருக்குதானா? ஏய் என்ன பண்றா நம்ம பழைய வண்டி, ஆனா இந்த வண்டிக்கு ஈடு ஆகாதுடா. நான் இவர சுப்பு ஞாபகம் வருதா? ஆமா, ஆனா இதுல ஒயிட் வச்சிருப்பாருல. ஆனா இது மெயின்டைன் பண்றது கம்மி தான், பட் ஆனா வண்டி சூப்பர் வண்டிடா. எதுவுமே ஆகாது தெரியுமா? அதில் ஃப்ரண்ட்லயும் சேஃப்டி, பேக்லயும் சேஃப்டி. இப்போ எங்க குத்தினாலும் வண்டி நின்று பேசும். இல்ல என்னடா ஸ்கிராப்ல போற மாதிரி இருக்குது. ஆனா இது வாங்கறதுக்கு ஆள் இருக்கும்ல. ஆமாண்ணா, கார் கத்துக்கிறாங்கல்ல. சரிவா, குறுல புந்து போவோம் அப்படின்ற. சோ பாப்போம். அமேஸ் இருக்குதுடா உங்க அப்பா வண்டி. ஏய் வீரா, ஞாபகம் இருக்குதாடா காரு? இந்த கலர் இதே சேம், இதே மாதிரி வண்டி தான்டா. ஒரு இடத்துல நான் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய பிரச்சனை ஆச்சு. வேணாம், இந்த கலரை பார்த்தா அந்த வண்டி ஞாபகம் தான் வருது. சிட்டி, ஹோண்டா சிட்டி, சேம் இதே தான், இதே சேம், இதே கண்டிஷன். அது ஒரு பெரிய பிரச்சனைடா. வாங்கி இதெல்லாம் அப்ரூவல் ஆகி கடைசியில் வாங்க முடியாம போச்சு. கார் நல்ல ஹைட் இருக்காதுடா, பட் கெத்தா இருக்கும் வண்டி, நல்லா இருக்கும் பாக்கிறதுக்குல. ரீபெயிண்டா? ஆமா ஆமா, இந்த பாரு, இந்த இடத்துக்கும் இங்கேயும் டிஃபரன்ஸ் தெரியுது, தெரியுதா? இந்த இடத்துல எப்படி ஷேடா இருக்குது, ரிஃப்ளெக்ட், இந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் இல்லை. ஏய் மேக்ஸிமம் இந்த மாதிரி லோ வண்டிலாம் வந்து எப்பவுமே ஒரு குத்திடுவாங்க. என்னடா என்ன யோசிச்சு வச்சுக்கிற வண்டி எடுக்குது? நான் வர சரிண்ணா, நம்ம யார்ல பாப்போமா? யார்ல பாப்போமா? யார்ல ஆளு இது வேணா சொல்ல, கமிஷன் தான் கொடுக்கணும். வண்டியில உட்காந்து வண்டியாது வண்டியில உட்காந்துக்கிறேன்டா. சில பேருக்கு வண்டியை சைஸ் ஹேண்ட்ல போட்டு அதுல உட்காந்து பேச பிடிக்காது, அது மாதிரி நல்லா இருக்காங்க. வர விட்டு போயிடா, புதுசு செட் ஆகும். புதுசு எடுக்கிறவங்க அந்த அளவுக்கு இன்னும் வளரல. சரி ஓகே பாப்போம். சேனல் எப்ப பெருசா வரும், நம்ம எப்ப எடுக்கிறது, இதை முடிச்சுக்கலாம். வேற பாப்போம். சரி ஓகே பாய். வேற வெளியில சூப்பரா சந்திப்போம். பாய்.